சர்மிளா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்திருப்பது ஒட்டுமொத்த தமிழக அரசியலையே புரட்டி போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேகாவுக்கு நேரடி போட்டியாக கருதப்படும் திமுகவில் மிக முக்கியமான மாற்றங்களை செய்வதற்கு கட்சி தலைமை திட்டமிட்டிருக்கிறது. தேர்தல் முடிந்ததிலிருந்து இது தொடர்பாக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட வாரியாக பலரிடமும் லட்சக்கணக்கான பக்கங்களில் திமுக தோல்விக்கான காரணங்கள் என்ன என ஆய்வு நடத்தப்பட்டது. அனைத்தும் இன்று 800க்கும் மேற்பட்ட செயற்குழு நிர்வாகிகள் கூடியிருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக அந்த தோல்விக்கான காரணங்கள், கட்சியை தலைகீழாக புரட்டி போடும் மாற்றங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் ஆலோசித்து மிக முக்கியமான முடிவுகளை அறிவிக்க இருக்கிறார். 3 மிக முக்கியமான பிரச்சனைகளை இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியிலிருந்தும் திமுகவின் படுதோல்வியில் இருந்தும் அது எதிர்கொள்கிறது. 1, 8 பட்டியலின அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருப்பது. 2, மாவட்ட செயலாளர்களில் அந்த 70 வயசுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதிக எண்ணிக்கையில் இருப்பது, இளம் தலைவர்கள் குறைவாக இருப்பது. 3, மகளிருக்கு உரிய பிரதிநிதித்துவம் தமிழக வெற்றி கழகம் போன்ற புதிய கட்சியில் வழங்கப்பட்டிருப்பது போல பல பழமை வாய்ந்த திமுக கட்சியில் அந்த பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கிறதா? சமூக நீதி என்பது பெயரளவில் மட்டும்தான் திமுகவில் இருக்கிறது என்ற விமர்சனத்தை நேரடியாக இன்றைய இளம் தலைமுறையினரிடம் தமிழக வெற்றி கழகம் கொண்டு செல்லக்கூடியதால் ஒரு முட்டுச்சந்து நெருக்கடியில் திமுக இருக்கிறது. அதை தீர்ப்பதற்காக இப்போது திமுக செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கையை 78லிருந்து 110ஆக மாற்றி 2 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அனைத்து சமூகங்களுக்கும் பிரதிநிதித்துவம், ஜென்சி என்று அழைக்கக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள், புதிய தலைமுறையினருக்கு முக்கியத்துவம், செய்தியாளர் சந்திப்பு, சட்டமன்றத்தில் பதிலடி கொடுப்பது ஆகியவற்றில் இளம் தலைவர்களை விஜய் கட்சியினரை எதிர்கொள்ள எவ்வாறு பயிற்சிப்பது என்பது உள்ளிட்ட மிக முக்கியமான அம்சங்களும் திராவிட இயக்கத்தின் பாரம்பரிய கொள்கைகளை இன்றைய தலைமுறையினருக்கு கடத்துவது எப்படி, அடுத்த தலைமுறை திமுகவை எவ்வாறு கொண்டு செல்வது, திமுகவில் உள்ள போராமைகளை நிறைவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அமர யோசித்து பல்வேறு சீர்திருத்தங்களை இன்றைய செயற்குழு கூட்டத்தில் விவாதித்து முடிவாக அறிவிப்பாக வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டப்பேரவை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு சரியான மாற்று எதிர்க்கட்சியாக திமுக செயல்படுகிறதா என்ற விவாதங்கள் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரபரப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த ஆட்சியை பிடிப்பது தாவேகாவிற்கு நிகராக கட்சியில் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள், மாணவர்களை வளர்த்தெடுப்பது, கட்சியின் கொள்கைகளை தாவேகாவை விட அதிகமாக தீவிரமாக கொண்டு செல்வது, ஒரே கொள்கை மற்றும் பாஜக எதிர்ப்பு ஆகியவற்றை இன்னும் தீவிரப்படுத்தி அனைத்து தரப்பினரும் கொண்டு சென்று திமுகவில் அதிரடி மாற்றங்களை மேற்கொள்வதற்கான மிக முக்கியமான கூட்டம் இப்போது அறிவாலயத்தில் செயற்குழு கூட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைவர்களுக்கு கட்சிகளில் பொறுப்பு, மாவட்டங்களில் ஒன்றியம், மாவட்டம், பேரூர், நகரம், கிளை அளவில் இளைஞர்களுக்கு பொறுப்பு அப்படின மாற்றி அமைப்பதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதில் மூத்த தலைவர்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தாத வகையில் புதிய ஜென்சி தலைமுறையை திமுகவிற்குள் இழுக்கும் வகையிலும் இந்த செயற்குழு கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. செயற்குழு தீர்மானங்கள் இன்று மாலைக்குள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் இருக்குமா, புதிய மாவட்ட செயலாளர்களாக யார் நியமிக்கப்படுவார்கள், மகளிர் தரப்பில் புதிய நிர்வாகிகள் யார் யார் நியமிக்கப்பட போகிறார்கள், மேலும் துணை பொதுச் செயலாளரிலிருந்து கிளை செயலாளர் வரை, மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் மற்றும் பேரூர் கழக, நகரக்கழக செயலாளர், கிளை செயலாளர் வரை இந்த மாற்றங்கள் இருக்கும் என்றும் அதற்கு முன்னோட்டமாக இன்றைய செயற்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளின் கருத்தை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிய இருக்கிறார். அதற்கு பிறகு இந்த மாற்றங்கள் தீர்மானங்களாக வடிவம் பெற்று வெளியிடப்படும். இன்று மாலையே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து இந்த மாற்றங்களை அறிவிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சர்மிளா.